வில்லன் ஷேட்ல பில்லாலையும் மங்காத்தாலையும் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ரோல் இருக்கும் அவருக்கு. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி இதுல குட் பேட் அக்லில ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நீங்க இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னா, இது வந்து அந்த மார்க்கண்டினி டைரக்டர் படம் இல்லையா, அவர் வந்து சீரியஸாவே யார்கிட்டயுமே போல. அவரோட கான்செப்டே வந்து வரீங்க, லைட்டா வரீங்க, சிரிக்கிறீங்க, போறீங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜி அதுதான்ன்றது கிளியரா புரியுது. ஓகேங்களா? இப்ப எந்த இடத்துலயுமே இந்த இடத்துல நீங்க மங்காத்தா மாதிரி கம்பேர் பண்ணாலோ பில்லா மாதிரி கம்பேர் பண்ணா தட்ஸ் சீரியஸ் வில்லன் ரோல். அவர் A to Z இருந்து இஸ் சீரியஸ் வில்லன் போது நீங்க அப்படிதான் பார்க்கணும். இங்க அப்படி காமிக்கல. நடுநடுல அஜித்தே வந்து ஜோக் அடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. நீங்க ஓகே சீரியஸ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே ஒரு டப்பு நாங்க முடிக்கும் போதே எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஜோக் மட்டும் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா அது பார்க்கும்போது வந்து இதுக்கு எதுக்கடா அஜித் ஒத்துக்கினாருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா கம்ப்ளீட்டா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க போல. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லின் 3 பேர் வச்சது உண்மையிலே இப்போ பொருந்தும். அந்த பேர் வச்சவங்கள பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே 3 ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஃபேஸ பிரிச்சு காமிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல நீங்க என்ன ரசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்லி பார்ட் செம்மையா இருக்கு. பேட் பார்ட் வரும்போதுமே வந்து சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையா, ரிவ்யூல என்னடா சொல்றதுன்னு. ஆனா அக்லி பார்ட் யூ கேன் என்ஜாய் அ லாட். அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் பிளே பண்ணவங்களும், ஸ்கிரீன் பிளே பண்ணவங்க, மியூசிக் போட்டவங்க, அந்த கரெக்டான டைரக்ஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்க. அக்லி பார்ட்னால இந்த படம் தூக்கி மேல போயிடும். அப்புறம் கிங்ஸ்ல வந்து தொட்டு பேசும் சுல்தானான்னு சொல்லிட்டு அவரு ஒரு காமெடி பண்றாரு ஒரு ஃபியூ மினிட்ஸ். அதுவும் நல்லா இருக்கு. சோ அக்லி பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் வருது. அந்த பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே அப்படின்னு வரும்போது தியேட்டரே சிரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்த அக்லி பார்ட்டோட என்ஜாய்மெண்ட் தியேட்டர் நானே ஸ்கிரீன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க. சோ அதனால நீங்க பாக்கலாம். மத்தபடி குட் பார்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும். அது இங்க பொறுத்துதான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து கொஞ்சம் லைட்டா காமிச்ச எமோஷனை கடைசியா சிங்க் பண்ணி அதை முடிக்கும் போது தான் அது மேட்ச் ஆகுது. ஏன்னா அது இவ்வளவு பெரிய எமோஷன் சீனை ஒரு குழந்தைய தொடாதன்றாங்க. அது எப்படி இருக்கும் பிறந்த குழந்தைய தொடாதன்னும் போது. ஆனா கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீ வளரும் போது, பேசும்போது, நடக்கும்போது எந்த இடத்துலயுமே நான் இருக்க மாட்டேன். ஆனா கிளைமேக்ஸ்ல நீ என்னைக்கு என்ன பாக்குறியோ அந்த இடத்துல ஐ லவ் யூ அப்பான்னு சொல்ல வைப்பாங்க. சோ அந்த சீனும் இந்த சீனை பார்க்கும்போது மேட்ச் ஆயிருக்கு. அது ரொம்ப நல்ல ஸ்கிரீன் பிளே. உண்மையில ரொம்ப நல்ல ஸ்கிரீன் பிளே. இப்போ அஜித் அவர்களை தவிர்த்து த்ரிஷா அவர்களை கேரக்டரா இருக்கட்டும், இல்ல அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லனா பண்ண கேரக்டர், அவங்க எல்லாம் எந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. யாரோட நடிப்புக்கும் குறைச்சல்லாம் கிடையாது. மத்தபடி த்ரிஷா வந்து இவ்வளவு பெரிய பையனுக்கு அம்மான்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே ஏஜ்டா காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு உண்மையிலே ஒரு 40 வயசு ஆனா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி த்ரிஷாவை பார்த்தா அப்படி இல்ல, நேர்ல பார்த்தா அப்படி இல்ல. ஆனா இதுல வாண்டடா காமிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த கர்லி ஹேர்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த விடாமுயற்சியில எல்லாம் த்ரிஷாவோட காஸ்டியூமே தனியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாத்துட்டு இருந்தேன். இப்ப அதுக்காக அதை நோட் பண்ணவே வந்திருக்கீங்க. ஆமா, அந்த த்ரிஷாவோட அந்த பிளாக் பேட்டர்ன் காஸ்டியூம், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த நட எல்லாமே ரசிக்கும்படி இருக்கும். த்ரிஷா அது 20 வயசுல நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்த த்ரிஷா வந்து இல்ல. த்ரிஷா அப்ப வந்து ஒரு டம்மி ஃபிகர் தான். இப்பதான் ஆக்சுவலி சூப்பர் ஃபிகர். இப்ப அந்த விடாமுயற்சியில அவ்வளவு சூப்பரா, ஏன்னா நாங்க ஒரே காலேஜ்ல பார்த்ததுனால சொல்றேன். அப்பெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்க மாட்டாங்க. இப்பதான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா இதுல வந்து அந்த பையனுக்கு அம்மான்னு காமிக்கணும்னு அப்படி காமிச்சிட்டாங்க போல இருக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது. அர்ஜுன் தாஸ் வந்து இப்ப கைதி படத்துல எல்லாம் வரும்போது இந்த வில்லனை பார்த்தாலே பயமா இருக்கும். ஒரு சீரியஸ் வில்லனா இருப்பா. ஐயோ அடுத்தது யாரை போட்டு தள்ள போறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அது காமெடி பேஸ்டா போறதுனால எல்லாருமே நடுநடுல கொஞ்சம் காமெடி பிரஷர் கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க ரொம்பலாம் எமோஷன் ஆகாதீங்க, லைட்டா ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்து அந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க பாக்கணுமே தவிர, நீங்க வந்து பில்லாக்கு மங்காத்தாக்கெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. லைட்டா வரீங்க, சிரிச்சிட்டு போறீங்க, அந்த கான்செப்ட்ல நீங்க பாக்கணும். அதெல்லாம் ஓடிடுங்க. ஏன்னா இந்த அக்லி பார்ட் செம்மையா இருக்குங்க. அதுக்கே செகண்ட் டைம் பா. ஆமா, 3 பார்ட்ல நீங்க ரசிக்கும்படி 10 out of 10ன்னா அது அக்லி பார்ட் தான். குட்டுக்குன்னா பாத்தீங்கன்னா 4 கொடுக்கலாம், 10 out of 4. அதுக்கப்புறம் பேடுக்கு பாத்தீங்கன்னா 6 கொடுக்கலாம். அக்லி தான் பிச்சு உதறுது. அந்த மார்க் ஆண்டனி டைரக்டரோட டச் வந்து அக்லில தெரியுது. அது யூ கேன் என்ஜாய் a lot. எல்லாருமே பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.